அனைவருக்கும் வணக்கம். வாங்க நண்பர்களே, இது நம்ம செம்பருத்தி செடி. பார்த்தீங்களா, மொட்டு இருக்கா? செம்பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள், மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி இப்படி ஒட்டி போயிருக்குன்னு பாருங்கள். பாருங்க, பூரா அஸ்வினி பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, யூடியூப்பில் அவங்க சொல்கிற மணிக்கெலாம் எதை அடித்தாலும் ஒன்றும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஆயிடுச்சுன்னா நான் செய்கிற வழிமுறை என்னென்னா பாருங்களேன், அதனால் இலைகள் எப்படி பழுக்குதுன்னு பாருங்கள். பூரா அஸ்வினி பூச்சி தான், மாவு பூச்சி. இது என்ன செய்யணும்னா ஃப்ரெண்ட்ஸ், பூரா வெட்டி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காவு எடுத்து விட்டுறணும். இருங்க, காவு எடுப்போம். பாருங்கள், எங்கே வரைக்கும் இருக்குண்ணே அஸ்வினி பூச்சி. அதை எட்ஜு வரைக்கும் கட் பண்ணி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பூச்சி இருக்குண்ணே, அதை வச்சுருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? வெட்டி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே எடுத்து விட்டுட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நண்பர்களே, அப்புறம் காவு எடுத்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்போ லேசாக இந்த இப்படி தட்டினாலே அது போக ஆரம்பிச்சிடும். இனி நம்ம லேசாக மருந்து அடித்தோம்னா சரியாக போயிடும். இல்லை மற்றபடி நீங்கள் எந்த மருந்தை வாங்கி அடித்தாலும் கண்ட்ரோலே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் கட் பண்ணதில் கொஞ்சோண்டு முரட்டு குச்சா எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே பதியம் போட்டு நம்ம கண்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எடுத்தது தான் இதா பாருங்கள், தொட்டியில் வச்சுருக்கோமா. இந்த செம்பருத்தி கண்டு நல்லா வளையும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாவு பூச்சி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட்டுப்படுத்துகிறேன். காவை எடுத்து விட்ருவேன், ஃபுல்லாக காவை எடுத்து விட்ருவேன். இன்னொரு 1 மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்துடும். முளைச்ச புரட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்து போகிறேன். தேங்க்யூ.